ஆனந்தியோட அம்மா வந்து செமையா டென்ஷனாக வந்து அப்படியே நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன அத்தை உங்ககிட்ட தோசை கேட்டேனா, தோசை என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? போய் கடையில் கேளுங்க. உங்களுக்கு தோசை வந்து செஞ்சு கொடுக்க தான் என் வேலையா? அப்படின்னா, அத்தை நீங்களா இப்படி பேசுகிறீங்க? என்னை எப்படிலாம் பார்த்துப்பீங்க? இப்படி பேசுகிறீங்களா அத்தை? உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் என்ன பிரயோஜனம் எனக்கு? எந்த பிரயோஜனமும் இல்லை. என் பொண்ணை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டீங்கல்ல. இதில் வந்து என்கிட்ட வந்து கேட்குறியா நீ? அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அத்தை நான் சொல்கிறத நீ சொல்கிறத யார் வேணாலும் நம்பலாம். ஆனால் பெத்த தாய் ஒரு பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். என் பொண்ணு எவ்வளோ பரிசுத்தமானவன் எனக்கு தெரியும். நீ சேர வாரி பூசிட்டீன்னா அதனால் என் பொண்ணு அப்படி ஆயிடுவாளா? அவ்வளோதான் சொல்லிட்டேன். மறுபடியும் அத்தை சொத்தன் வந்து என்கிட்ட ஏதாவது பேசி இந்த மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் நீ பேசக்கூடாது அப்படின்றாங்க. அதை கேட்டு வீரா செமையாக கடுப்பாயிடுறாரு. நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க அத்தை, என்னை பற்றி புரிஞ்சுப்பீங்க அப்படின்றாரு. உன்னை பற்றி தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு ஆனந்தியை எப்படிலாம் நீ உன் கூட சேர்ந்து வாழும் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? உன் லட்சணம் என்னன்னு இப்போ தானே தெரியுது. நீ இவ்வளோ கேவலமானவனா இருந்திருக்க. உன்கிட்ட வந்து என் பொண்ணு 6 வருஷமாக எப்படிலாம் சித்திரவதை அனுபவிச்சாலோ இப்போ நினச்சாவே என் அடிவேறு வலிக்குது எனக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காரு வீரா. இங்கே பார், என் பொண்ணு என்ன தான் வாழணும்னு உன்கிட்ட நினச்சா கூட சரி, ஆனால் நான் மட்டும் வாழ விட மாட்டேன். எக்காரணம் கொண்டும் என் பொண்ணு உன் வீட்டுக்கு கண்டிப்பாக வரமாட்டா. என்ன நினச்சிட்டு இருக்க? டைவர்ஸ்க்கு வந்து கிடைக்காது, நம்ம வீட்டுக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். டைவர்ஸே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உன் வீட்டுக்கு மட்டும் அனுப்ப மாட்டேன். என் பொண்ணு எக்காரணம் கொண்டு இங்கே தான் இருப்பாளே தவிர உன் வீட்டுக்கு வரமாட்டான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிற வீரா. என்கிட்ட இப்படி பேசுகிறீங்களா? உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இங்கே வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அம்மா பேசின விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கேட்டு வந்து அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம ஆனந்திக்கு என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டாங்க அத்தையை நினச்சி அப்படியே எனக்கு பெருமையாயிடுச்சுன்னு பார்த்துக்கீங்க. அவன் மூஞ்ச பார்க்கணுமே, அவன் தோசை கேட்டு வந்தான், நல்லா தோசை கொடுத்து தான் அமிச்சாங்க அவனுக்கு அப்படின்னோடனே அப்படியே வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க அண்ணி அப்படின்றாங்க. சரி என்னாச்சு ஆனந்தி, அவனுக்கு ஏதாவது ஒரு வழி அதுக்கெல்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்க நீ. இப்போது அவனை எப்படியாவது வெறுப்பேற்றி அவன் வாயிலேருந்தே சில உண்மைகளை வர வைக்கணும். அவன் என்கிட்ட சாஃப்டாக நடந்துக்கிறான், அப்படியே வந்து அன்பு பொழியிறான் அப்படின்ற மாதிரி தானே கோர்ட்டில் சொல்லி வச்சுருக்கான். இல்லை அது இல்லை, உண்மை இல்லை. இவனோட உண்மையான சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு அவன் வாயாலே நான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஆனந்தி முடியும்? அது நல்லாவே முடியும். ஒன்றுமே இல்லை, அவனோட ஈகோவை டச் பண்ணால் போதும், அவன் ஆட்டோமேட்டிக்காக வெடிக்க வந்துடுவான். அவனுக்கு சரியான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அவன் எப்போவுமே எப்போவுமே சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பான். அதை வச்சு தான் இப்போ நான் பெரிய காய் நகர்த்த போகிறேன். அண்ணி நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக ஏன் சப்போர்ட் உனக்கு தான், நீ கவலைப்படாது. இப்போ அத்தையும் நம்ம கூட சேர்ந்துட்டாங்கல்ல அப்படின்னோடனே, சரிங்க நீ இருங்க வரேன், அவன் முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து அப்படியே போகிறாங்க. போயிட்டோன்னே ஃபோன் வருது. ஐயோ இவரா ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுங்கங்க அப்படின்றாங்க. இங்கேருந்து வந்து அவங்க அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க. ஒன்றே இல்லை, ஓகேவா அப்படின்னா, ஓகே அண்ணி இருங்க இங்கே நான் பேசிக்கிறேன், சொல்லுங்கங்க. என்னங்க இந்த டைமில் கால் பண்ணுறீங்க? யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது? சரி அப்புறமா கால் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஐயோ இப்போவே பேசணுமா? ஐயோ ஒருத்தர் இருக்கானே, அவனை எப்படியாவது டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பாக டைவர்ஸ் கிடச்சிடும், அதுக்கான ஏற்பாடு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நானும் நீங்களும் எப்படிலாம் சேர்ந்து வாழணும் தெரியுமா? அதுக்கெல்லாம் எல்லா இடமும் பார்த்துட்டிங்கல்ல, இப்போ ஏன் கவலைப்படுறீங்க? டைவர்ஸ் கிடைக்காது, அதெல்லாம் கிடச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே கேட்குறாரு வீரா. செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எவன் கூட இப்படி பேசிகிட்டு இருக்கா? உண்மையிலேயே இவன் வந்து யார் கூட கனெக்ஷன் வச்சுருக்காளா? இங்கே வந்து கனெக்ஷன் ஆகிடுச்சா? அங்கே இருந்த வரைக்கும் ஒழுங்காக தானே இருந்தா, இங்கே வந்துட்டு எவன் அது? ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுதே, என்னால் தாங்கிக்க முடியலையே இவ பேசுகிறத. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அவரால் தாங்கவே முடியல சூடு. ஐயோ வீரா இப்போ நீ டென்ஷன் ஆகக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, அவனை ஏதாவது 4 கேள்வி கேட்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வராரு. சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு எதுக்காக ரூமுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, யார்கிட்டயா? என்னோட வேலை விஷயமா பேசிகிட்டு இருந்தேங்க அப்படின்றாங்க. வேலை விஷயமா பேசுகிறியா? நீ கொஞ்சம் பேசுனதை நான் பார்த்தேன்டி. நீ எவன்கிட்ட பேசிகிட்டு இருந்த? எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கியா? அப்போது எவன்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்த அப்படின்னா, என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? அங்கே இருக்கும்போது தான் என்னை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க கூட இணைச்சி பேசுவீங்க, இங்கேயும் இப்படி பேசுவீங்களா? அங்கே இருக்கும்போது நீ ஒழுங்காக தானே இருந்த, நிழல் கூட யார் மேலே பட்டதில்லையே, யாரோட நிழலையும் நீ பட விட்டதில்லையே, ஆனால் இங்கே வந்து உனக்கு என்னடி ஆச்சு? எவனி அவன் புதுசா? என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க?
எனக்கு தெரியும் நீ யார் கூடயும் எந்த கனெக்ஷன் இல்லைன்னு. ஆனால் உன்னை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னா கோர்ட்டில் அப்படி சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், இப்போ யார் கூட கனெக்ஷனில் இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. இது எல்லாத்தையும் ஆனந்தி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அண்ணி வந்து என்னாச்சு, அவன் என்னை திட்டிட்டு போயிட்டான், அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இருக்கு அவனுக்கு இதுக்கப்புறம் அப்படின்னு யோசிக்கிறாங்க 2 பேருமே.